தன்னோட அக்காவே மாடி விழுந்து தள்ளி விட்டோம். அந்த பையனுமே கீழே விழுந்து சாகாம தான் இருக்கான். இதை பாக்குற அப்பா அம்மாவை பயங்கரமா கதறி அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக விடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா தன்னோட பொண்ணே அங்க இருக்க ஒரு பூத்துட்டியை தூக்கிக்கிட்டு மண்டையில போட்டு கொள்ளலாமேட்டு கிட்ட வரா. இதை பாக்குற அந்த கொடூரமானவனும் வேணா நிறுத்திரும் சொல்றான். கடைசியா நானுமே உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், உங்க பொண்ணை உங்க விருப்பத்தோட என் கூட அமிச்சிருங்க, உங்க பையனையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திக்கோங்கன்னு சொல்றான். அப்படி முடியாதுன்னு சொல்லிட்டீங்கடா, உங்க பொண்ணை வச்சு உங்க ஒய்ஃபையும் உங்க பையனையும் சாகடிச்சிடும் சொல்லிட்டு மிரட்டுறான். அதனால இவங்களுக்குமே வேற வழி தெரியாம என்னோட பொண்ணை உங்க கூட அனுப்புற சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப கடைசியா அப்பா அம்மா 2 பேருமே பொண்ணை கண்டுபிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவுமே தன்னோட கையில வச்சிருக்க போனோட லொகேஷன் ஆன் பண்ணி அந்த பொண்ணோட பாக்கெட்ல போட்டுறாரு. இப்ப அவங்க கூட போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுமே வாயை திறந்து பேச முடியாட்டியுமே பார்வையாலேயே நான் அவங்க கூட அமிச்சிடாதீங்க சொல்லிட்டு ஏக்கத்தோட பாக்குறா. கடைசியா அவனுமே அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு அங்க கிளம்பிடுறான். அவன் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அப்பாவுமே நானுமே என் பொண்ணை ட்ராக் பண்ணி அவனை காப்பாத்துறதுக்காக போறேன், நீனுமே பையனை போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அம்மாவுமே பையனை காப்பாத்தணும் வேகமா கார் ஓட்டிட்டே போகையில ஒரு லாரியில அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி அதே இடத்துல 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இவனுமே தன்னோட பொண்ணை காப்பாத்துக்காக எப்படியோ அந்த லொகேஷனுமே கண்டுபிடிச்சிடறான். அவனுமே அந்த லொகேஷன் போய் பார்த்தா தன்னோட ஒரு பொண்ணு மட்டுமே இல்லாம அவள மாதிரி எங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாருமே இதே மாதிரி தான் ட்ராப் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான். இவனுமே அந்த பில்டிங்கை செவரேதி குதிச்சு உள்ள போலாம் பார்த்தா நாய்கள்லாம் கடிச்சு கொதற மாதிரி அங்க இருக்க பொண்ணுங்களை இவனை கடிச்சு கொதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொடூரமானவனும் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க பொண்ணுங்களை எல்லாத்தையும் போக சொல்லிடுறான். நீ எப்பறா என் இடத்துக்கு கண்டுபிடிச்சு வந்தன்னு சொல்லிட்டு கேட்கறான். இவருமே பதில் சொல்லுவா அமைதியா இருக்கிறத பார்த்தா அவருமே அவரோட பொண்ணு கிட்ட கேட்கும் பொழுது இந்த போன் லொகேஷனை ட்ராக் பண்ணி தான் வந்திருக்காருன்றத மாட்டி விட்டுறா. அதனால அவனுமே அந்த போனை தூக்கி போட்டு உடைக்க சொல்றான். இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே உன்னை கடிச்சு கொதறி சாகரிக்க போறாங்கடான்னு சொல்றான். அவனுமே அதுக்கு நான் சாகறதுக்கு தயாரா தான் இங்க வந்தேன், ஆனா என்னோட சாவமே என்னோட பொண்ணு கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி நீயுமே கடைசியா ஆசையா கேட்கற நிறைவேற்றலாமே சொல்லிட்டு அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே ஆரியா மட்டும் தான் இவனை சாவடிக்கணும்னு சொல்றான். இது அவன் சொல்லி முடிக்கையில அந்த பொண்ணோட அப்பாவுமே எழுந்து அவன் சொல்றது காதால கேட்டதானே அதை அப்படியே செய்வ, அவன் மரத்தி வச்சு இந்த கத்திரிக்கோள் எடுத்து தன்னோட பொண்ணோட காதலியே சொல்லிடுறான். அந்த வில்லனுமே ஆரியா கிட்ட அவன் அப்பா நான் சாவடின்னு சொல்றான். பார்த்தா அவளுமே எதுவுமே பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருக்கா. இவனுமே அவனோட போட்ட பிளான தெரிஞ்சுக்கிறான். அதுக்காக அவனுமே மத்த பொண்ணுங்களை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவனுமே அவனோட வாயை பொத்தி பயங்கரமா கீழே தள்ளி விடையில அவன் பாதி மயக்கத்துல இருக்கான். அவன் மயக்க தெளிச்சு பாக்கையில உனக்கு நாக்கு இருந்தா தாண்டா பேசுவோம் சொல்லிட்டு அவனோட நாக்கையே கட் பண்ணிடுறான். கடைசியில அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாமே கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுறாங்க. இவனுமே அவனை சாவடிக்காம பல வருஷமா ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அவனுமே சாகாம இருக்கிறதுக்காக செத்து போன எலியும் டீ தூளை மட்டுமே கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அவனோட பொண்ணுமே சரியா இருக்க மாட்டா. அவ தலையில இருக்க முடியெல்லாம் கொட்டி போய் ஒரு சில மாதிரி அசையாம கொள்ளாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கா.